இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இரண்டாவது இடைக்கால ஆட்சிகள் 1780 1570. மத்திய எகிப்திய சாம்ராஜ்யத்திற்கு பின் வந்த இரண்டு இடைக்கால பரம்பரை ஆட்சிகள் வல்லமை இழந்து காணப்பட்டது. அநேக ஆசியாவின் குடிகளும் சேமின் வம்சத்து மக்கள் கூட்டங்களும் எகிப்தின் உள்ளே வர ஏதுவாக அமைந்தன. இதனால் அந்நிய நாட்டினர் படையெடுக்கலாயினர். ஹைக்சாஸ் என்று கூறப்படும் சேமின் வம்சத்தினர் யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் நதிகளின் வடபுறங்களில் இருந்து பெருவாரியாக குதிரைகளால் இழுக்கப்பட்ட ரதங்களில் வந்தனர். குதிரைகள் இவ்வாறு பெருமளவில் எகிப்து தேசத்தில் இதற்கு முன்னால் உபயோகப்படுத்தப்படவில்லை. ஹைக்சாஸ் வீரர்கள் பெருமளவில் எகிப்து தேசத்திற்கு வந்து மெம்பிஸ் அருகே உள்ள ஐத்தெட் டாவியில் நிறுவப்பட்டிருந்த அரசை கிமு 1720 கைப்பற்றினார்கள். ஆசியாவிலும் அதே சமயம் எகிப்திலும் தங்களது பலம் குன்றாமல் இருக்க நைல் நதி சங்கமமாகும் இடத்தில் உள்ள அவரிஸ் என்று கூறப்படும் இடத்தில் தங்கள் தலைநகரை அமைத்தனர். இவர்கள் சுமார் 150 வருடங்கள் வல்லமையாக ஆண்டனர். ஹைக்சாஸ் வம்சத்தினர் சேமின் சந்ததியும் ஆசிய மக்களும் கலந்தவர்கள். அவர்களில் எபிரு என்று சொல்லப்படும் மக்களும் இருந்திருக்கலாம் என்று தெரிய வருகின்றன. அவர்கள் சுலபமாக எகிப்து தேசத்திற்குள் நுழைந்து எகிப்தியரின் பட்டணங்களை அழித்து கோவில்களை தகர்த்து எகிப்தியர்களை அடிமைப்படுத்தினார்கள் என்று கிமு 3ஆம் நூற்றாண்டை சார்ந்த எகிப்திய சரித்திர ஆசிரியராகிய மனிதோ கூறுகிறார். எகிப்து நாடெங்கும் அந்த காலத்தில் இருந்த சேமிய வம்சத்தை சார்ந்த அடிமைகள் இவர்களுக்கு உதவியாக இருந்தார்கள். எபிரேயருக்கும் ஹைக்சாஸ் மன்னர்களுக்கும் இருந்த தொடர்பு இன்னும் பல சான்றுகள் மூலமும் தெரிய வருகிறது. இந்த ஆட்சியின் இரு தலைவர்களுக்கு யாக்கோபு ஏல் பாதுகாக்கட்டும் என்றும் யாக்கோபு பாகால் பாதுகாக்கட்டும் என்று பெயர் இருந்தது. ஹைக்சாஸ் ராஜாக்கள் எகிப்தில் ஏற்கனவே நிறுவப்பட்டிருந்த ஆட்சி முறையையும் அரசின் அதிகாரிகளையும் மாற்றவில்லை. இது இவர்கள் ஆட்சி சுமூகமாக செல்ல உதவியது. ஆனால் படிப்படியாக இவர்கள் சேமின் வம்சத்தினர் எகிப்து தேசத்தை ஆளும் உயர் பதவிகளில் வைத்தனர் என்று பல ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். ஆயினும் இவர்களது ஆட்சி அந்நிய ஆட்சியாக இருந்ததால் அதனை பற்றிய குறிப்புகளை பின்னால் எந்த எகிப்தின் பார்வோன்கள் பத்திரப்படுத்தி வைக்கவில்லை. ஆதலால் அந்த காலங்களை பற்றிய எழுத்து குறிப்புகள் நமக்கு அதிகம் கிடைக்கவில்லை. ஆகவே இந்த காலங்களை எகிப்திய சரித்திரத்தின் இருண்ட காலங்கள் என்று கூறுகின்றனர். ஹைக்சாஸ் வம்சத்தினருக்கும் எபிரு மக்களுக்கும் உள்ள தொடர்பின் சான்றுகள் சில புதைபொருள் ஆராய்ச்சிகளில் கிடைத்துள்ளன. எகிப்திய சரித்திரத்தின் இருந்த இருண்ட காலங்களில் கானான் தலைத்தது. கானானின் கலைகள் வளர்ந்தன. ஹைக்சாஸ் வம்சத்தினர் கானானிய பட்டணங்களில் களிமண் சுவர்களை எழுப்பி அதில் தங்கள் குதிரைகளையும் ரதங்களையும் பாதுகாத்தனர். இந்த காலங்களின் ஜாடிகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள குழந்தைகளின் சடலங்கள் இவர்கள் தங்கள் முதல் பிள்ளையை பலியிட்டு இருந்திருக்கலாம் என்று காட்டுகின்றது. இவர்களது கடவுள் வணக்கம் பாகால் வணக்கத்திற்கு ஒத்திருந்தது. இவர்களது தலைநகராகிய அவரிஸ் என்னும் இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள காவல் தளங்கள் பாலஸ்தீன் நாட்டில் இவர்கள் அமைத்த தளங்கள் போல் உள்ளன. இந்த அவரிஸ் என்னும் இடத்திலிருந்து கிமு 1320 சேர்ந்ததாக கருதப்படும் ஒரு கல்வெட்டு கிடைத்துள்ளது. அவரிஸ் ஸ்தாபிக்கப்பட்ட 400வது வருடத்தை கொண்டாடுவதாக உள்ள இந்த கல்வெட்டு 2ஆம் ராம்சேஸின் ஆட்சிக்கு கிமு 1290 1224 சற்று முன்னதாக நிறுவப்பட்டிருக்கலாம் என்று தெரிகிறது. ஆகவே அவரிஸ் நிறுவப்பட்ட காலம் சுமார் கிமு 1720 இருக்கலாம் என்பதை இது உறுதிப்படுத்தி காட்டுகிறது. இந்த அவரிஸ் பட்டணம்தான் ஹைக்சாஸ் மன்னர்களுக்கு பின் தானியஸ் என்றும் அதன் பின்னர் சோவான் என்றும் பின்னர் பைராம்சேஸ் என்றும் பெயர் பெற்றது. என்னாகமம் 13:22 எபிரோன் எகிப்தில் உள்ள சோவானுக்கு 7 வருஷத்திற்கு முன்னே கட்டப்பட்டது என்று குறிப்பு. சோவான் கட்டப்படுகையில் எபிரேய மக்களும் அங்கே இருந்திருக்கலாம் என்பதை காட்டுகின்றது. ஆதியாகமம் 15:13 ஆபிரகாமுக்கு தீர்க்க தரிசனமாக ஆபிரகாமின் சந்ததியார் அந்நிய தேசத்திலே 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. யாத்திராகமம் 12:40 இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம் என்று கூறப்பட்டுள்ளது. இது சோவான் அல்லது அவரிஸ் பட்டணம் தலைத்து ஓங்கிய 400 வருடங்களாக இருக்கலாம் என்று சில ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். யோசேப்பு பதவிக்கு வந்த சமயம் இந்த ஹைக்சாஸ் மன்னன் அரசை கைப்பற்றிய சமயமாக இருக்கலாம் என்று பல ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றார்கள். மேலும் கோசேன் சமவெளி அவரிஸ் பட்டணத்தின் அருகே உள்ளதாக இருப்பதும் தற்செயலாக நிகழ்ந்த காரியமல்ல என்று எண்ணுகிறார்கள்.
எகிப்திய சரித்திர ஆசாரியராகிய மெனிதோ பெருமளவில் ஹைக்சாஸ் மக்கள் அவரிஸில் இருந்து பாலஸ்தீன நாடு சென்று எருசலேம் பட்டணத்தை கட்டினார்கள் என்றும் கூறுகிறார். யோசேப்பின் சரித்திரத்தில் கோசேன் நாடு எகிப்தியரின் தலைநகருக்கு அருகில் இருந்தது என்றும் எபிரேயருக்கு அரண்மனைக்கு செல்ல வாய்ப்பு இருந்தது என்றும் அறிகிறோம். ஹைக்சாஸ் மன்னர்களின் ஆட்சிக்கு உடனடியாக முன்னும் பின்னும் மேல் எகிப்தின் தீப்ஸ் நகரம் எகிப்தின் தலைநகரமாக இருந்ததால் யாத்ராகமத்தில் விவரிக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலைகள் அவரிஸ் தலைநகரமாக இருந்த சமயத்தில் நிகழ்ந்ததாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. ஹைக்சாஸ் மன்னன் எகிப்தியன் அல்ல, அவன் சேமின் வம்சத்தான் ஆகிய யோசேப்பை எகிப்திய அதிகாரிகளுக்கு மேலாக உயர் பதவியில் வைத்திருக்கலாம். ஆதியாகமம் 47:13-20 யோசேப்பு எகிப்து கானான் தேசங்களில் நிலங்கள் யாவையும் பார்வோனுக்காக வாங்கினான் என்று கூறப்பட்டிருப்பது பாலஸ்தீன நாட்டின் ஹைக்சாஸ் மன்னர்களின் காலத்தில் இருந்த அரசியல் குழப்பத்தை நிரூபிக்கிறது. ஆகவே யாக்கோபின் குடும்பம் சுமார் கிமு 1700 எகிப்து தேசத்தில் குடியேறியிருக்க வாய்ப்பிருக்கிறது. ஹைக்சாஸ் வம்சத்தினர் கானானிலும் எகிப்திலும் ஆண்டதால் யாக்கோபின் விருப்பப்படி அவன் உடல் எபிரோனில் அடக்கம் பண்ணப்பட்ட ஏதுவாயிற்று. யாக்கோபின் காலத்திற்கு பின்னர் அவன் சந்ததியார் தொடர்ந்து எகிப்தில் வாழ்ந்து பலம் பெற்று பணம் படைத்தவர்களானார்கள். ஹைக்சாஸ் வம்சத்தினர் வெளியேற்றப்பட்ட போது யோசேப்பு செய்தது போல் ஆசாரியர்களின் நிலங்கள் தவிர மற்ற யாவும் பார்வோனுக்கு சொந்தமானதாக இருந்தது. அந்த சமயத்தில் இருந்து இஸ்ரவேலர் தாழ்ச்சி அடையலாயினர்.